அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல இருந்து 12வது வசனத்து வரை நம்ம வாசிக்கலாமா? சத்தமா யாராவது ஒருத்தர் வாசிங்க. எபேசியர் 1:6 இருந்து 11 முடிய. நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர்களாகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க எல்லாரும் தேவ சமூகத்துல தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறீங்கன்னா இது நம்மளால் வந்தது அல்ல, ஆண்டவருடைய சித்தம். இதுதான் தயவுள்ள சித்தத்தின்படியே. நம்ம கணவர் சபைக்கு வராம இருக்கலாம், பிள்ளைகள் சபைக்கு வராம இருக்கலாம், ஆனா நீங்க வர்றீங்க அப்படின்னா இது தேவ சித்தம். அவர் நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். இந்த 2025 ஜூலை மாதத்துல இந்த தேதியில இந்த கிழமையில அவர் சமூகத்துல நின்று நம்ம ஆராதிக்க கூடியவர்களால் தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார். ஆமென். இது தயவுள்ள சித்தமா இருக்கிறதுனாலதான் இப்ப எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஆண்டவரை தேடாம என்ன செய்ய இருக்க முடியல. வலி வேதனை இருந்தாலும் தாங்கி கொண்டாவது என்ன செய்யறோம்? ஆராதனைக்கு வந்துடுறோம், ஆண்டவரை தேடுறோம் இல்லையா? இது ஏன் அவங்களுக்கு இருக்கிற மனநிலை தானே நமக்கு இருக்கு. அநேகர் வர்றாங்க, நினைச்சது நடக்காம இருக்கும்போது ஆண்டவரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா நமக்கு எதுவுமே நடக்காம இருந்தாலும் நான் ஆண்டவரை தேடுவேன் அப்படின்னு நிக்கிறோம் பாத்தீங்களா? இது நம்மளால் வந்ததா? இது நம்ம வருகிறதா? அல்ல, அது தேவனுடைய சித்தம். எத்தனை சூறாவளி, எத்தனை புயல், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நம்ம ஆண்டவரை விட்டு விலகாம இருக்கிறோம் பாத்தீங்களா? அது நம்மளுடைய பலத்தினால் அல்ல, நம்மளுடைய ஜெபம் அல்ல, தேவனுடைய சித்தம். அந்த சித்தம் என்ன செய்யுதுன்னா எத்தனைதான் இடரல் வந்தாலும் அவரை விட்டு விலகாம நிற்கும்படி பலம் கொடுக்கிறது. ஆமென். அது என்ன செஞ்சிருக்குன்னா அவருடைய புத்திரர் ஆகும்படி நம்மளை முன்குறித்தார். அடுத்த வசனம்